கடந்த ஒரு மாதமாக உலகெங்கும் அதிகமாக பேசப்படும் பெயர் எது என்று கேட்டால் அது டொனால்ட் ட்ரம்பாகத்தான் இருக்கும். அவரது அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளில் சுவாரஸ்யமான சில உத்தரவுகள் அதிகமாக வெளிச்சத்திற்கு வராமல் போயின. அதில் ஒன்றுதான் அமெரிக்காவில் நாணய உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்ற ஆணை. ஏன் இந்த உத்தரவு? இந்தியாவில் என்ன நிலை? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அரசின் செலவுகளை குறைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது ட்ரம்ப் அரசு. ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைப்பதில் தொடங்கி வெளிநாடுகளுக்கு வரிகளை அதிகரிப்பது வரை மின்னல் வேகத்தில் பணிகள் நடக்கின்றன. இதில் 1 சென்ட், அதாவது அமெரிக்காவின் மிக குறைந்த மதிப்புடைய நாணயம், அதையும் விட்டு வைக்கவில்லை ட்ரம்ப். அதன் உற்பத்தியை நிறுத்திவிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். 1 சென்ட் நாணயத்தை உற்பத்தி செய்ய 4 சென்ட் செலவாவதுதான் இதற்கு காரணம். தற்போது 320 கோடி 1 சென்ட் நாணயங்கள் அமெரிக்காவில் புழக்கத்தில் உள்ளன. இவற்றின் உற்பத்தி செலவு இந்திய மதிப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல். இதன் காரணமாகவே 1 சென்ட் நாணய உற்பத்தியை நிறுத்தியுள்ளார் ட்ரம்ப். $230 ஆண்டுகளாக அமெரிக்காவில் புழக்கத்தில் இருந்த 1 சென்ட் நாணயம் இனி வழக்கொழிந்து போக உள்ளது. குறைந்த மதிப்புடைய நாணயங்களின் உற்பத்தியை நிறுத்துவது இது புதிதல்ல. இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என பல நாடுகள் இதை கைவிட்டு விட்டன. இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா நாணயங்கள் இப்போது அருங்காட்சியக பொருட்களாகிவிட்டன. கடைசியாக 2011ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியுடன் 25 பைசா நாணயம் அதிகாரப்பூர்வமாக புழக்கத்திலிருந்து நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது குறைந்தபட்ச முக மதிப்புடைய நாணயமாக 50 பைசா உள்ளது. இந்தியாவிலும் 1 ரூபாய் நாணயத்தை உருவாக்க ரூபாய் 11 காசு செலவாகிறது என RTI தகவலில் தெரிய வந்துள்ளது. 5 ரூபாய் நாணயத்தில் 2 வகைகள் இருந்த நிலையில் அதில் ஒரு வகை சில ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்திக் கொள்ளப்பட்டது. இந்த நாணயத்தை மூலப்பொருளாக கொண்டு முகச்சவரத்திற்கான பிளேடுகள் தயாரிக்கப்பட்டதால் அவற்றின் தட்டுப்பாடு அதிகரித்தது. இதையடுத்து அவற்றின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டு குறைந்த எடை கொண்டவை மட்டுமே புழக்கத்தில் இருந்து வருகின்றன.